எல்லோருக்குமே சின்ன வயசுல நம்ம பெரியவனான உடனே இவரை மாதிரி தான்ப்பா ஆகணும்னு யாரையாவது ரோல் மாடலாக வச்சிருப்போம். சின்ன வயசுன்னு இல்லை, எந்த வயசுல வேணும்னாலும் யாரை வேண்டும்னாலும் ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், அல்டிமேட் சார் அஜித் குமார், ஏன் தன்னோட அப்பா, அம்மா, அண்ணன் இப்படி யாரை வேண்டும்னாலும் ரோல் மாடலாக கருதலாம். தன்னோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியும் காலத்திற்கு ஏற்ற மாதிரியும் தன்னுடைய ரோல் மாடல் மாற்றிக்கொள்வது சகஜம்தான். ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, வெறும் பேருக்காக மட்டும் ரோல் மாடல்னு ஒருத்தரை கருதி விட்டுட்டு அவரோட செய்கைகளை பின்பற்றாம தன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது சின்ன வயசுல தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதனால ரோல் மாடல் மாதிரி தான் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த வீடியோவில் எப்படி உங்கள் ரோல் மாடல் மாதிரி ஆகலாம் என்பதை தான் தெரிந்து கொள்ள போறீங்க. முதல்ல ரோல் மாடல்னா என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்க. யார் ஒருவர் சிறப்பாக வாழ்ந்து காட்டி மற்றவர்கள் அவரை பின்தொடர்வதற்கு ஒரு நல்ல உதாரணமாக திகழ்வாரோ அவரே ரோல் மாடல் ஆவார். ரோல் மாடல் என்பவர் பிறருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். அவரோட நல்ல குணங்களையும் செயல்களையும் அப்படியே இமிடேட் செய்வதற்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருப்பார். உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருப்பார்ல, அவர் ஏன் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக கருதுறீங்க என்ற கேள்விக்கு என்னைக்காவது பதில் தேடி இருக்கீங்களா? இந்த லைஃப் கோச்சிங் எக்ஸசைஸில் உங்கள் ரோல் மாடலுக்கான சிறந்த குணங்களையும் அது உங்களிடம் இருக்கா இல்லையா என்பது தான் இந்த எக்ஸசைஸில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. முதல் ஸ்டெப், உங்கள் ரோல் மாடல் யார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்க. ரெண்டாவது ஸ்டெப், உங்கள் ரோல் மாடலுக்கு இருக்கும் ஒரு 5 பர்சனல் ட்ரைட்ஸை ஒரு பேப்பரில் எழுதி கொள்ளுங்க. உங்கள் வேலையை சுலபமாக்க இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்டில் பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டை நான் PDF ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் தருவேன். ஸோ தட் கிளைண்ட்ஸ் இதை பிரிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் மொபைலில் இந்த வீடியோவை பார்ப்பதுனால இந்த ஒர்க் ஷீட்டை இமேஜ் ஃபார்மேட்டில் தருகிறேன். உங்கள் ரோல் மாடலுக்கு இருக்கும் குணங்களை இந்த ஒர்க் ஷீட்டில் ஹைலைட் பண்ணுங்கள். யாரும் ஒருத்தரை சும்மா ரோல் மாடல்னு கருத மாட்டாங்கல்ல. ஒரு பாப்புலர் செலிபிரிட்டியாக இருந்தால் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அவரை பற்றி நிறைய புத்தகங்கள், ஆர்டிகல்ஸ் படித்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ரோல் மாடல் உங்கள் ஃபேமிலி பர்சனல் நெட்வொர்க்கில் இருந்தால் அவரிடம் பழகுனதுலேருந்து அவருடைய குணங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரைட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுங்கள். அடுத்தது தான் முக்கியமான ஸ்டெப். உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்டிடமோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரிடமோ இல்லை உங்களை பற்றி நல்லா தெரிந்த நபர்கிட்ட இந்த ஒர்க் ஷீட் கொடுத்து உங்களோட ட்ரைட்ஸை ஹைலைட் பண்ண சொல்லுங்கள். அவர்கள் உங்களோட பர்சனல் ட்ரைட்ஸை ஹைலைட் பண்ணி கொடுத்த உடனே நீங்கள் உங்களோட ட்ரைட்ஸையும் உங்கள் ரோல் மாடல் ட்ரைட்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள். உங்களிடம் இருக்கும் ட்ரைட்ஸ் உங்கள் ரோல் மாடலுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் உங்கள் ரோல் மாடல் கிட்ட இருக்கிற குணங்கள் உங்களிடம் இல்லைன்னா அதில் தான் இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதை இம்ப்ரூவ் பண்ண என்ன எல்லாம் பண்ணலாம்னு இப்போ சொல்கிறேன். எந்த குணங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணங்களை கான்ஷியஸாக வெளிப்படுத்த பாருங்கள். இரவு தூங்குவதற்கு முன்னாடி அந்த குணத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தினீங்களா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளிக்க பாருங்க. உங்களிடம் மிஸ் ஆகிற அந்த குவாலிட்டிஸ் யாரிடம் இருக்கோ அவர்களோட உதவியை நாடுவது தப்பில்லை. அவர்களிடம் பேசி பழகி கற்றுக்கொள்ள பாருங்க. எப்படி அவர்கள் அந்த குணங்களை வளர்த்து கொண்டார் என்று கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அவரோட அட்வைஸை உங்கள் லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம். உங்களிடம் மிஸ் ஆகிற குணாதிசயங்களை வெளிப்படுத்த சின்ன சின்ன கோல்ஸை பிரேக் டவுன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்க ரோல் மாடல் ரொம்ப டிசிப்ளினான கேரக்டரா இருந்து உங்களிடம் அது மிஸ் ஆகுதுன்னா டிசிப்ளினை வெளிப்படுத்த ஒரு ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. தினமும் காலை தொடர்ச்சியாக 6 மணிக்கு எழுந்திருக்கணும், டிசிப்ளினா ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, 5 நாளைக்கு ஃபிஸி ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுன்னு உங்க டிசிப்ளினை வெளிப்படுத்த சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணுங்க. யூடியூப் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கீங்க. இதுலயே அந்த குணங்கள் எப்படி வளர்த்துக் கொள்வது போன்ற வீடியோஸை பார்க்கலாம். கூகுளில் ஹவு டு பிகம் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட மிஸ்ஸிங் ட்ரைட்டை நீங்கள் டைப் பண்ணுங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி அந்த ட்ரைட்ஸை வளர்த்து கொள்ளலாம்னு தெரிந்து கொள்ளலாம். லாஸ்ட் ஒன், உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் நபர்களை கொண்டுருங்க. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் உங்களை மேலும் முன்னேற உதவும். நாம் எதை தொடர்ச்சியாக செய்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்று அரிஸ்டாட்டில் சொன்ன பாப்புலர் கோட் இதற்கு பொருந்தும். தானும் தன்னுடைய ரோல் மாடல் மாதிரி ஆக வேண்டும் என்பது ஒரு கடைசி முடிவு கிடையாது. அது ஒரு தொடர் பயணமாக இருக்கும். நீங்க சிறந்த குணங்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களையும் ஒரு ரோல் மாடலாக பார்ப்பார்கள் என்பதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். இதற்கு சம்பந்தமாக ரைக்கோ எஃபெக்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனல்ல அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோல இதுவும் ஒன்று. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.